கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. நாம் இந்த அட்மாஸ்பியரை கல்வாரி மலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. பாஸ்டர் பாடிட்டார் அந்த பாட்டை. நான் அந்த பாட்டை எழுதி வச்சிருந்தேன். ஆரம்ப பாடலாக பாடி அங்கேருந்து உங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு முடிவோடு வந்தேன். ஸ்தோத்திரம். இருந்தாலும் நம்ம அதை பாடி தான் ஆரம்பிக்கணும், வேறு வழி கிடையாது. என் பிரசங்கம் அப்படி இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுதுங்கோ, தயவு கூர்ந்து எழுதுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு, என் இயேசு குருசை சுமந்து, என் இயேசு குர்வதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு, மலையின் மீது ஏற போயிருந்த சமயம். ஹல்லேலூயா, கொல்கதா மலைக்கு நாம் இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். லூக்கா 23:32 படிக்கிறதுக்கு இருக்கீங்களா? இல்லை நானே படிக்கட்டுமா? குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கூடவே கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் பேசும் பொழுது, ஏறும் பொழுது அங்கே அவரையும் அங்கே வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவரது இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது 32 34 ஒரு அப்பொழுது இயேசு அப்படின்ற வரைக்கும் சாதாரணமாக எழுதப்பட்ட வசனங்கள் தான். ஆக்கியோன் எழுதிருந்த வசனம். ஆனால் இந்த சொல்லப்பட்ட வசனம், முதலாவது வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன வசனம்? என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வசனம்? அது ரேமா வேர்டு. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி. என்ன வேர்டு? ரேமா வேர்டு. ரேமா வேர்டுனா என்ன? ரேமா வேர்டுனா என்ன? 7 வசனங்களும் ரேமா வேர்ட்ஸ் தான். ஹல்லேலூயா. கர்த்தரே நேரடியாக சொன்ன வசனங்கள் தான் ரேமா வேர்ட்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனங்களை போய் நாம் வியாக்கியானம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா, ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் உட்காந்துங்க. இவர்களுக்கு மன்னியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லலை. யார் சொல்கிறது? நான் சொல்லலை. நான் சொல்லிட்டேன் முன்னாலேயே. ரேமா வேர்டுன்னு சொல்லிட்டேன். யார் சொல்கிறது? அப்பா தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு பட்ட காரியங்களை மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிதாவை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த 7 ரேமா வேர்டுகளும் வசனங்களையும் அவர் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு? பிதாவேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிதாவே என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். முடிவு வசனத்தையும் பிதாவே என்று சொல்லி தான் முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, இந்த ரேமா வேர்டுகளெல்லாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாமும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை முதலாவது இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். ஹல்லேலூயா, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, நம்முடைய ஜெபத்தில் எப்பொழுதுமே ஜெபம் பிதாவை நோக்கி ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா, இந்த ஒழுங்கை நாம் கற்றுக்கணும். இதை தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போனார். ஹல்லேலூயா, இந்த முதலாம் வசனத்தில் என்னோடு கூட பேசுகிற காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமேன். முதலாவது என்ன பண்ணி கொடுத்தார்? கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். எந்த காரியமானாலும் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது ரெண்டாவதாக பாருங்கள். ரெண்டாவது என்ன? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். மன்னியும்னா என்ன அர்த்தம்? என்ன இப்போ கற்றுக் கொடுத்தாரு அவர் நமக்கு? அந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம்? மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு ஒரு பாடம் என்ன? மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, மன்னிக்க கற்றுக் கொடுத்த இயேசு அந்த குருசிகள் தொங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ரெண்டாவது, மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக, உபதேசத்தில் நிலைத்து நிற்க ஆமேன் ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, உபதேசத்தில் நிலைத்து நிற்க ஞாபகப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிற காரியங்களை மாற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல பிதாவை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ரெண்டாவது, மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, உபதேசத்தில் நிலைத்து நிற்க ஞாபகப்படுத்துகிறார். எப்படி நான் பாருங்கள், மத்தேயு 5:44 பாருங்கள். மத்தேயு 5:44 சீக்கிரம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுன்ட்டு சொல்லி கொடுத்தார். அப்புறம் பாருங்க, மத்தேயு 6க்கு வாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமோ 15ஆம் வசனமோ? மத்தேயு 6, 14, 15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னிக்கிறத குறித்து விளக்கமா இந்த 2 வசனங்கள் 3 வசனங்கள்ல நாம் பார்த்துருக்கோம். 15ஆம் வசனம் படிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா, ராயலா அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பதை குறித்து ரொம்ப கிளியர் கட்டாக இந்த 3 வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல பிதாவை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் மன்னிக்கிறதுக்காக கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, உபதேசத்தில் நிலைத்து நிற்க, இந்த காரியங்கள் எல்லாத்திலையும் நிலைத்து நிற்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். நம்முடைய கர்த்தர் ஹல்லேலூயா அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எசையா 53:12 பாருங்க. எசையா 53:12 பாஸ்டர் எடுத்தார் அந்த தியானம். கடைசி வசனம்
அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். ஹல்லேலூயா. போதும், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். நமக்கு எதிர்த்து எத்தனையோ பேர் பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிர்த்தாக ஆக்கிரமங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமேன். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இதெல்லாத்தையும் ஒரு உபதேசமாக சொல்லி இருக்கார் இந்த சிலுவையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும். ஆமேன். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது கடைசி 5வது பாயிண்ட், தம்முன் நிற்கும் பாவிகளுக்காக பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. தம் முன்னாலே நிற்கிற பாவிகளுக்காக. ஹல்லேலூயா. லூக்கா 23 பாருங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னா ஒரு பரிதபிப்பு தான். இந்த மக்கள்லாம் இவங்க செய்கிறது இன்னதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு நமக்காக வேண்டி அவர் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இம்மட்டும் நம்மை பார்த்து இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் அப்புறம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் எப்படி எல்லாம் இயேசுவை நம்ம இது போல் சூழ்நிலையில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா நாம் செய்கிறது இன்னதென்று நமக்கே தெரியலையா அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்ன செய்யணும் நம்ம காரியங்களை? முதலாவது காரியம், இயேசுவை காட்டி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இயேசுவை காட்டி கொடுக்குறோம். யார் போல? யூதாசை போல இயேசுவை சில நேரங்களில் காட்டி கொடுக்குறோம். இரண்டாவது, சிலுவையில் அறைகிறோம். எப்பெல்லாம் அவருடைய கற்பனைகளுக்கு எதிர்த்து நம்ம போராடுகிறோமோ அப்பெல்லாம் அவரை நாம் பிடிச்சவங்க பண்ணுறோம், சிலுவையில் அறைகிறோம். ஹல்லேலூயா. 2. அப்புறம் 3வதுன்னா இயேசுவை மறுதலிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை மறுதலிக்கும் போதெல்லாம் நாம் இந்த காரியங்களை செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவை காட்டி கொடுக்கிறோம். 2வது சிலுவையில் அறைகிறோம். 3வது இயேசுவை மறுதலிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது போன்ற ஒரு கூட்டம் தான் அவருடைய எதிர்க்க இருந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து தான் அவர் என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நாம் யாருன்னா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தில் நாம் யாருன்னா இருக்கிறோமா? நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வார்த்தையில் அவருக்கு எதிராக அந்த நான் இருக்கிறேன், நீங்கள் யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். யாருமே இல்லையா? ஒரே ஒரு கை தான் தூக்கியிருக்குது, 2 கை தான் தூக்கியிருக்குது. ஸ்தோத்திரம். இதில் அப்படின்னா பிரசவமே புரியலை உங்களுக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நான் எதிர நிற்கிறேன். இயேசு சிலுவையில் நிற்கிறார், அறையப்பட்டு இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. காரணம், இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன். இயேசுவை சிலுவையில் சில நேரங்களில் அறைகிறேன். இயேசுவை சில நேரத்தில் மறுதலிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசுவை எப்படி மறுதலிக்கிறோம் அதுக்கு நிறைய உதாரணங்களாக இருக்குது. எங்கன்னா போயிட்டு கவர்மெண்ட்டு இது வேணும்னா நான் ஹிந்து தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்குறோம் பாருங்கள், அந்த நேரத்தில் மறுதலிக்கிறோம் இயேசுவை. அது பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பேரை மாற்றி கொண்டு வாங்குறோம், அது இயேசுவை மறுதலிக்கிறது. அப்புறம் சிலுவையில் அறைகிறோம். அந்த நேரத்தில் அவருடைய பேர் கெட்டு போகிறா போல் சில காரியங்களை செய்கிறோம். அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அறைஞ்சிடுறோம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்துங்களில் சிலுவையில் இயேசுவை காட்டியே கொடுத்துட்றோம். எப்படின்னா நான் கிறிஸ்துவன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டு போயிடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை தேவன் ஆமென் இந்த ரேமாவோட முன்பாய் அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? இந்த இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? கொல்கத்தாவில் இருந்த இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க. இது ஒரு ஸ்டடி போல் தான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு.
இருதயத்தில் கிடையாது. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? சொல்லுங்க சீக்கிரம், கட்டாயம் சொல்லணும். இதை பாஸ்டர் தவிர்த்து மற்றும் யார் ஒன்றா சொல்லலாம். வெரி குட். யார் சொன்னது அதை? ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய தான். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்போவும் அங்கே தான் இருக்கிறார். இன்னைக்கும் இந்த நிமிஷ நேரத்திலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த கடைசி வார்த்தை கிடையாது. இந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தை கடைசி வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வலது பார்சத்தில் பேசிக்கொண்டு இன்றும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் பாருங்கள். 1 யோவான் 2:1 எடுங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாவம் செய்யலாம்ல, பரிந்து பேசிட்டு இருக்காருல்ல, மன்னிச்சிடுவார்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் கூட்டத்துக்கு வாங்கண்டா வராமல் இருக்கலாம்ல, நேரத்தோடு வாங்க சர்ச்சைக்கு நான் வராமல் இருக்கலாம்ல, எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். 1 பேதுரு 3:22 எடுங்க. 1 பேதுரு 3:22. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடம் இப்போ எங்கன்னு சொன்னார். நம்ம பிரதர் சொன்னார் பாருங்க, ராஜேஷ் தம்பி அவர்கள் சூப்பராக சொன்னார். ஹல்லேலூயா. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கி 2030 வருடத்துக்கு முன்பாக அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாருன்னு கடைசி வார்த்தை சொல்லவே முடியாது. இது நான் பேசுகிற வசனம், நான் எடுத்திருக்கிற ரேமா வார்டு இன்றும் பேசிட்டு இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில வாசனங்கள் மட்டும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. அதனால் வேண்டி அந்த 3 நிமிஷத்துக்கு மட்டும் சில வாசனங்கள். அவர் இப்படிப்பட்ட இயேசு என்னவா? அவர் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரே? மன்னிக்கிற தேவன். அவர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்ன மன்னிக்கிறாரே? நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அவர் நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி தான் பிதாவினிடத்தில் மன்னின்னு கேட்குறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது இன்னத்தை மன்னிக்கிறாரு? பாவங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக பாவங்களை மன்னித்து சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் வசனங்கள் நிறைய இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அக்கிரமங்களை மன்னிக்கிறார், 2வது பாவங்களை மன்னிக்கிறார், 3வது மீறுதல்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள், நம்ம மீறி போகிறோம் பார்த்தீங்களா சில நேரங்களில். ஆமென். அவருடைய கற்பனைகளுக்கு மீறி நடக்கிறோம்ல, அந்த மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34:7 படிங்க. யாத்திராகமம் 34:7. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீக்கிரம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென்.
நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் என்னாகமம் 14:17 பாருங்க. என்னாகமம் 14:17. ஆமென். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே. ஹல்லேலூயா. எல்லா குற்றங்களையும் அக்கிரமங்களையும் ஆமென் பாவங்களையும் மீறுதல்களையும் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் நம்முடைய தேவன். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி அதுதான். ஆமென். மன்னிக்கும் தயப்பெருத்திருக்கிற நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 6:1 படிங்க. இன்னும் 2 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. ரோமர் 6:1. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஆமென். சொல்லுங்க, அடுத்து படிங்க. ஆமென். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6:15 பாருங்க. நீதிமொழிகள் 6:15. ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும். ஆமென். சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவனுக்கு, மன்னிக்கப்படாதவனுக்கு, ஹல்லேலூயா, நியாய தீர்ப்பு. ஆமென். என்னை மன்னிக்கிறார்னு சொல்லி, எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்னு சொல்லி, ஆமென், பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற மக்கள் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை இயேசு மன்னிப்பார். ஆமென், மன்னிக்கிறவர். ஆமென். நீதிமொழிகள் 6:15 சகாயமின்றி சடிதியில் நாசம். ஆமென். அடுத்து எந்த நிமிஷமும் மரணம் வரும்னு சொல்ல முடியாத நாட்களில் நாம் ஜீவித்திருக்கோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மன்னிப்புக்காக இறங்குவோம். ஆமென். நீதிமொழிகள் 29:1 பாருங்க. கடைசி வசனம் இது. ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். ஆமென். பாஸ்டரால் கடிந்து கொள்ளப்பட்டும், ஊழியர்களால் கடிந்து கொள்ளப்பட்டும். ஹல்லேலூயா, ஆமென். மன்னிப்பார்னு சொல்லி ஏமாந்தே போகக்கூடாது. கர்த்தர் மன்னிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நான் நிறைய வசனம் சொல்லியிருக்கேன். இன்னும் 10 வசனம் எழுதி வச்சுருக்கேன். நேரம் இல்லை, முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா, சோத்ரா. அதெல்லாம் படித்தா இன்னும் ரொம்ப மோசமாயிடும் நிலைமை. ஹல்லேலூயா. மன்னிக்கவே மாட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்ரா. அவர் பிதாவை வேண்டுவார் தான், மன்னிக்கிறவர் அவர் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்காய் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்றும் நாம் கீழ்ப்படிவோம், தேவனுக்காய் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. வராத விசுவாச பிள்ளைகள், ஆமென், கலந்து கொள்ளாத விசுவாச பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. தாய்மார்கள் மாத்திரம் கலந்து கொண்டு இருக்காங்க. அவருடைய கணவன்மார்கள் நிறைய பேர் வரல இங்கே. அவர்களுக்கெல்லாம் இந்த வசனங்களெல்லாம் சொல்லுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய சகாயமின்றி சடிதியில் நாசமடைகிற காலங்கள் இந்த காலங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐதியா திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.